கண்களை மூடி சற்று நேரம் ஜெபனிலிருந்து எங்களுடைய தியானத்துக்கான வழிகாட்டுதலை கடவுளுடைய சமூகத்திலே கேட்டு ஜெபம் செய்வோம். பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் எங்களை கொடுத்து எங்களை கற்றுக் கொடுக்கிற அன்பின் கடவுளே, இந்த நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். திருமறையிலே நீர் எங்களை கற்றுக் கொடுக்கிற எல்லா காரியங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துவதோடு வாரம் நாளாந்தம் ஒவ்வொரு நேரம் நீர் அவற்றை எங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே உம்மை ஒரு ஆசிரியராக ஏற்றுக்கொண்டு சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்து இயேசுவை பற்றி சிந்திக்கிற இந்த வேளையிலே பெற்றோராக, பெரியவர்களாக, சபையார்களாக சிறுவர்களை முதன்மைப்படுத்தி முன்னிறுத்தி வார்த்தையை தியானித்த ஆண்டவர் அவர்கள் மூலமாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் காலை வணக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் நினைக்கிறேன் இந்த 2-3 நாட்கள் முதல்ல உங்களோட ஸ்கூல்லலாம் சில்ட்ரன்ஸ் டே, உலக சிறுவர் தினத்தை நிறைய பேர் நீங்கள் கொண்டாடி இருப்பீர்கள். டீச்சர்ஸ்மார்கள் அதே மாதிரி 7ஆம் தேதி வந்து உலக ஆசிரியர் தினம், டீச்சர்ஸ் டே. இப்போ நாங்கள் பிள்ளைகளாக நாங்கள் எங்கள் பெற்றோர்களை, பெரியவர்களை, ஆசிரியர்களை கொண்டாடுவோம். இந்த மாதம் வந்து எங்களுக்கு சபை எங்களுக்கு பிள்ளைகளை பற்றியும் வயோதிபர்களை பற்றியும் படைப்பை பற்றியும் உடல் ஊனமுற்றவர்கள், சொல்லுவோம் டிசேபிளான ஆட்கள் சொல்லிட்டு கை கால் உள்ளங்க அப்படி இருக்கிறார்கள், அவர்களை பற்றியும் வைத்திய துறையில் இருக்கிறவர்களை பற்றியும் சிந்திக்க அழைக்கின்ற ஒரு மாதம். இன்றைக்கு குறிப்பாக நாங்கள் சிறு பிள்ளைகளை பற்றி சிந்திக்கின்றோம். அதே போல் இந்த நாள், இந்த ஞாயிறு கல்வி ஞாயிறு, எஜுகேஷன் சண்டே, கல்வி ஞாயிறு என்றும் எங்களுக்கு சிந்திக்க அழைக்கிறது. இது வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியோடு, அதனால நான் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி எடுத்துக்கொள்றேன். கிறிஸ்து இயேசு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்த சம்பவம். இந்த சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் நீங்கள் பெரியோராக, பெற்றோராக இருக்கின்றோம், பெரியவர்களாக வளர்ந்து வந்தவர்களாக இருக்கின்றோம். அதே போல் இன்றைய சின்ன பிள்ளைகளோட இந்த நாளை நாங்கள் விசேஷித்த விதமாக கொண்டாட ஆயத்தமாக நாங்கள் சிறு பிள்ளைகளை பற்றியும் பெரியவர்களை பற்றியும் அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவையும் பற்றி சொல்லுகின்ற இந்த பகுதியை நாங்கள் எங்களுடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி தான். மத்தேயு சுவிசேஷத்திலையும் இருக்குது இந்த பகுதி, இந்த சம்பவம். மாற்கு சுவிசேஷத்திலையும் இருக்குது. மாற்கு சுவிசேஷம் முதல் எழுதப்பட்ட சுவிசேஷம். அதுல இருந்து வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம், மாற்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். யார் கொண்டு வர்றது? பெரிய ஆட்கள் கொண்டு வராங்க. அம்மாமார்கள் கொண்டு வராங்க. சின்ன பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு, அப்ப நீங்க ஃபாதர் வந்தா சர்வீஸ் முடிக்கிற நேரம் நீங்க ஜெபம் பண்றதுக்கு கொண்டாடுறீங்க. அந்த மாதிரி ஜீசஸ் வாரார். அவர் ஒரு டீச்சர். இயேசுநாதர் வந்து ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர். அவர் இந்த சமய போதகம் பண்ணிட்டு இருக்க நேரம் அவரால் தொடரணும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், இந்த சின்ன பிள்ளைகளை தொடுறது வந்து ஒரு ஆசீர்வாதம். நாங்க சில அம்மா அப்பா மாற காலை விழுந்து கும்பிடுவோம். ஆசிரியர்களுடைய காலில் வந்து நாங்கள் யாரை கௌரவமா முக்கியமான ஆட்கள், எங்களை விட உயர்ந்தாக்கள் நினைக்கிறோமோ, நாங்க மரியாதை கொடுக்குறாங்க. அதுக்கு அடையாளமா நாங்க அந்த ஆட்களுக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கிறோம். அந்த மாதிரி அவங்க என்ன சிவங்க தலையில தொடுவாங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆசீர்வாதம் கடவுள் ஆசீர்வாதம் சொல்லி நாங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். பெரிய ஆட்கள், முக்கியமான பெரியவர்கள், எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய ஆசீர்வாதமான ஜெபம் பண்ற மாதிரியே அந்த வார்த்தையில வல்லமை இருக்க மாதிரி சிறுவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிற பொழுது அவர்கள் நல்லவர்களாகவே வருவார்கள். அதான் நாங்க சொல்லுவோம், எங்களுடைய வாயிலிருந்து சபித்தலுக்கான வார்த்தை புறப்படக்கூடாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லி யாரையும் நாங்கள் சபிக்க கூடாது. அதனால எப்பயுமே நாங்கள் ஆசீர்வதிக்கணும். அதே மாதிரி நாங்களும் மற்றவர்களுடைய சாபத்துக்கும் ஆளாகாம இருக்கணும். அதையும் நாங்கள் பார்த்துக்கிறது முக்கியம். குறிப்பா கடவுள் சபித்த ஆட்கள், பழைய ஏற்பாட்டுல சபித்த நகரங்கள், கிராமங்கள், மக்கள் சமூகங்கள் எல்லாமே அழிந்து போனது. ஆகவே கடவுளுடைய சாபத்தை நாங்கள் வரவித்துக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி பெரியவர்களுடைய சாபத்துக்கும் நாங்கள் ஆளாக கூடாது. ஆகவே அதனால இந்த சின்ன பிள்ளைகள் அந்த காலத்துல ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சு, அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. யாராவது பெரிய ஒருத்தர் வந்தா டக்குன்னு அந்த ஆக்கள்கிட்ட பிள்ளைகளை கூட்டிட்டு போறோம். அப்ப ஜீசஸ் இருக்கிறாரு, ஆண்டவர் இயேசு இருக்கிற நேரம் எல்லாரும் கூட்டமா இருக்குது. அப்ப ஆக்கள் டக்குன்னு ஜீசஸ் கொண்டாடுறாங்க. அந்த பிள்ளைகளை அவர் தலையில கையை வச்சு ஆசீர்வதிக்கணும் அப்படிங்க. ஆனா சில சீஷர்கள் என்ன செய்யறாங்க? 13ஆம் வசனத்துல சொல்லுது, அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவரிடத்தில் அவருக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். சின்ன பிள்ளைகளை அதட்டல சீஷர்கள். இந்த பெரிய ஆக்களுக்கு நாங்களும் சில சர்ச்சில் இந்த ஃபாதர் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் நாங்கள் அதட்டு வந்தாங்க, நீங்கள் போங்க ஃபாதர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பிஷப் டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த காலத்தில் அதட்டுறாங்க பெரிய ஆக்கள். பெரிய ஆக்களே
இந்த பிள்ளைகள் தூக்கிட்டு வந்து அம்மாமார்களை ஆசையா கொண்டு வர அம்மாமார்கள் அதட்டுறாங்க. ஜேசஸ் இதை பார்த்துட்டார். பார்த்தா ஒரு கோபம் வந்துச்சு. ஏசுநாத கோபம் வந்துச்சான். ஏசுனா நல்ல சாந்தமானவர் தான். அநீதியை கண்ட பொங்கி எழுந்துருவாரு ஆண்டவர் இயேசு. இன்னைக்கு இந்த பெரிய ஆட்கள் இந்த பிள்ளைகளை கொண்டு வர்றாங்க என்கிட்ட கையை வச்சு ஆசீர்வாதம் பண்றதுக்கு, இதை போயிட்டு என்னுடைய சீஷர்கள் நிப்பாட்டுறாங்களே அப்படின்னு அவருக்கு ஒரு கோபம் வந்துச்சு. கோபம் வந்த பிறகு அவர் சொல்றாரு, இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, பழைய மொழிபெயர்ப்புல விசனம் அடைந்து, பொது மொழிபெயர்ப்பு கோபம் கொண்டு இருக்கும். நல்லா பாருங்க, விசனம்னு சொல்லி சொன்னேன். சில இந்த பழைய இந்த வேதாமத்துக்கு சில தமிழுக்கு எங்களுக்கு தெரியாது. அதனால தயவு செஞ்சு திருவொழியத்தை வாசிங்க, அதனால தெளிவா இருக்கும். விசனம் அடைந்துச்சுன்னா தனக்குள்ள ஒரு கோபம் கொண்டு அதை கண்டு அவர் விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. சின்ன பிள்ளை கொண்டு வாங்க சொல்லுங்க, எனக்கு கொண்டு வாங்க, அது நிப்பாட்டாதீங்க. ஏன்னா கடவுளோட ராஜ்யம் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு சம்பந்தமானது, அவர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் சொல்றாரு, இந்த சம்பவத்தை வச்சு ஜீசஸ் பெரிய ஆக்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். 15வது வசனம், எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். 3 விஷயத்தை ஜீசஸ் செய்தார். அவங்களை அணைச்சிக்கிறாரு. சின்ன பிள்ளையில கோபம் போனிச்சு ஜீசஸுக்கு. பெரியார்கள் நல்ல சீஷர்கள் நல்லா அதட்டினாரு, கொண்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாரு. அவங்க கொண்டு வந்த பிறகு அவங்களுக்கு சொன்னாரு, இந்த சின்ன பிள்ளைய மாதிரி ஒருவன் கடவுளோட ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னா அவன் ஒரு நாளும் கடவுளோட மோட்ச ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையில அரவணைத்தார். அதுக்கப்புறம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். சில இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த படங்கள்ல ஜீசஸ் சின்ன பிள்ளை தூக்கி கையில வச்சிருக்க பார்த்திருப்பீங்க. அரவணைத்தார், அவர்கள் மேல் கைகளை வைத்தார், தொட்டார். அந்த காலத்துல சின்ன பிள்ளைகளை தொட மாட்டாங்க. அம்மா அப்பா மாதிரி தொடுவாங்க, மத்தாக்கள் தொடுவாங்க, அவங்களை கணக்கெடுக்க மாட்டாங்க. அவனுக்கு விளங்காதவனுங்க, பாவிகள், சின்ன ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் சின்ன பிள்ளைகளை கண்டு ஆசையா தூக்குறதுக்கு ஆசை. அந்த காலத்துல சின்ன பிள்ளை யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. ஜீசஸ் 3 விஷயத்தை செய்தார். அவர்களை அணைத்துக் கொண்டார், அவர்கள் மேல் கைகளை வைத்தார், அவர்களை ஆசீர்வாதம். பாருங்க, ஜீசஸ் எந்த அளவுக்கு பிள்ளைகளோட சம்பந்தமான ஒருத்தர். பெரிய ஆட்கள் அவரை இணைய விடல, சின்ன பிள்ளைகள் பக்கத்துல வரதுக்கு விடல. ஆனா ஜீசஸ் சொல்றாரு, அதை கண்டு கோவப்பட்டு திரும்ப பக்கத்துல எடுத்து ஏசினார். இந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இங்க 3 விதமான ஆட்கள் இருக்கிறாங்க, அல்ல நபர்கள். நாங்க முதலாவது சின்ன பிள்ளைகள ஆண்டவர் ஜீசஸ்ட கொண்டு வந்த நல்ல பெற்றோர். இன்னைக்கு எங்களுக்கு அதுதான் வேணும். நாங்க ஜீசஸ்ட பிள்ளைகளை கொண்டு வரணும், ஆலயத்துக்கு அனுப்பணும், சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும், பைபிளை வாசிக்க சொல்லணும், ஜெபம் பண்றதுக்கு பழக்கணும், நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்கணும், இயேசுநாதர் சம்பந்தமான கதைகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் கோயில பாதரே பார்த்துக்கிறோம்னு சொல்லி பெற்றோர் நினைக்கக்கூடாது. இது வீட்டுல இருந்து பிள்ளை பழக்கணும். விசுவாசம், பாசம் எல்லாமே வீட்டுல தாய் தகப்பனுடைய மடியில இருந்து பிள்ளைகள் படிச்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதான் சொல்லுவாங்க, ஒரு கர்ப்பிணி தாய் இருக்கிற நேரம் எப்பயுமே அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்க நேரம் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளையும் ஜபிக்கிறதுக்கு ஜபத்தோடு ஆன்மீகத்தை தொடர்புபட்டு இருக்குமா. அதனால சொல்லுவாங்க, அந்த பபா கிடைக்கிற ஆக்களை கோவப்படுத்தாங்க, கரைச்சப்படுத்தக்கூடாங்க, எரிச்சல் மூட்டாங்க. ஏன்னா அது அந்த பிள்ளையும் தாக்கும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணும்னா ஜெபம் பண்றதுனால, தியானம் பண்றதுனால, அது எல்லாமே அந்த பிள்ளை அந்த சிறு வயதுல இருந்து பிள்ளைகள் வெளியில பிறக்கிறதுக்கு முன்பதாகவே வளர்க்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் தாய்மார்களுக்கு, அதே போல தாப்பன்மார்களுக்கு பெற்றோர்களை பாதுகாக்கும் சொல்றாங்க. இங்க கொண்டு வர ஆக்கள் குரூப் 1, இதை நிப்பாடுற குரூப் இன்னொன்னு. யாரு? சீஷர்களே தான். 2வது குரூப் இந்த நல்ல விஷயத்தை கண்டு தாங்கிக்கிற முடியாம அது வேணாம், ஜீசஸ் டிப்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ற குரூப். 3வது ஆள் யாரு? ஜீசஸ். இந்த 3 பேரும் எப்படி செயல்படுறாங்க பாருங்க. பிள்ளைகளை குறிச்சு அம்மா அப்பா மாதிரி ஆசையா கொண்டு வராங்க, அதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சீஷர்கள் இருக்கிறாங்க. ஜீசஸ் அதை நிப்பாட்டிட்டு அதை ஏற்றுக்கொள்றாரு. எப்பயுமே எங்களுடைய வாழ்க்கையில முதலாவது நாங்க இந்த பிள்ளைகளை நாங்க நேசிக்கிறது அவசியம். அவர்களை அரவணைக்க வேண்டும். நாங்க அரவணைக்கிறது எப்ப? எங்களோட பிள்ளை ஏதாவது நல்லதா ஃபர்ஸ்டா வந்துச்சுன்னா கிளாஸ்ல அரவணைப்போம். தோத்துட்டா, பிரச்சனைப்பட்டுட்டா நாங்க அரவணைக்கிறது இல்லை, அதட்டுறது, ஏசுறது. எந்த நேரங்களில் நாங்கள் அவர்களை கண்டிக்கணும், அதுக்கு சரியான முறையாக கண்டிக்கணும், எங்களுக்கு ரொம்ப கையாள வேண்டும் நாங்கள். ஆனா அதுக்குண்டு வன்முறையா இருக்கிறது இல்லை. பிள்ளைய நாங்க சிக்ஷையில, தேவனுக்கு ஏற்ற சிக்ஷையிலன்னு சொல்லிக்கோ, தேவனுக்கு ஏற்ற விருப்பத்துல நாங்க வளர்த்து வாழ்ந்து எங்களுடைய பெற்றோர்களின் கடமை. சில நாங்க என்ன செய்யறது, பிள்ளைய நேசிக்கணும்னு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. 1 கேட்டா 2 வாங்கி கொடுக்குறது, 2 கேட்டா 4 வாங்கி கொடுக்குறது, எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில குழப்பத்துல போயிட்டு ஐயோ அப்படியே அப்படின்னு காலப்போக்கில் நான் எல்லாமே செஞ்சேனே, என்னைய பாக்குறாங்கன்னு சொல்லி தரமாறுது. அதுவே நாங்கள் எதை எந்த வயசுல யாருக்கு எப்படி செய்யணுன்றதை பிள்ளைகளை குறித்து விசேஷமா பெற்றோர்கள் நாங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நாள்ல யோசிக்கணும். இப்போ இனி காலம் பிறந்து ஞானம் பிறந்து வேலை இல்லை, இனியாவது நாங்கள் யோசிக்கணும். இனி வர்றாக்கள், வாலிபர்கள், தலைவர்கள் நாங்கள் யோசிக்கணும். எவ்வாறு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது, கடவுளுக்கேற்ற முறையிலே நாங்கள் வளர்த்தெடுக்கணும். நீதிமொழிகள் சொல்லப்படுது,
தேவனுக்கு ஏற்ற முறையில, கடவுளுக்கு ஏற்ற முறையில ஒரு பிள்ளையை வளர்த்தெடுத்தா அவன் வயதான காலத்திலையும் அதை விட்டு விலகி போக மாட்டான். கடவுளுக்கு ஏற்ற முறையில நாங்கள் கற்றுக் கொடுத்து வளர்த்தெடுத்தால், இந்த சின்ன பிள்ளையிலேயே நாங்கள் அதை வளர்த்துன்னு சொன்னா வயசு போன டைம் 70, 80, 90 வயசுலையுமே அந்த படிப்பினைகளை விட்டு, அந்த விசுவாசத்தை விட்டு அந்த பிள்ளைகள் விலகி போகாது. நிறைய நேரம் நாங்கள் நினைக்கிறோம், ஐயோ இந்த பிள்ளை சண்டே ஸ்கூல் போன பிள்ளை, இந்த படியும் சண்டே ஸ்கூல் போன எல்லாம் செஞ்சான், இப்ப பாருங்கள் எப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நாங்கள் எப்பொழுதுமே சிறு வயதிலிருந்து அவர்களை கடவுளுக்கு ஏற்ற விதத்தை சிற்றையில் வளர்ப்பது எங்களுக்கு பெற்றோர் என்பதை பொருள். ரெண்டாவது, இந்த மாதிரி ஆலயத்துக்கு ஆட்கள் அனுப்புற நேரம், பிள்ளைகள் அனுப்புற நேரம், ஆண்டருடைய சமூகத்துக்கு நாங்கள் அவர்களை சமூகத்துக்கு நேராக வழிநடத்துறது எங்களுக்கு முக்கியமானது. அதான் சர்ச்சஸ்ல சண்டே ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. இந்த சண்டே ஸ்கூல் மீது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆசிரியர்களா இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. சின்ன பிள்ளைகளை வழி தவறைய அனுப்புறதை விட அந்த கழுத்துல கல்ல கட்டி ஒரு குளத்துல போடணும்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு. பாருங்க எவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜீசஸ் சொன்னான்னு சொல்ல. அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுடைய அவதானம் பிள்ளைகள் மத்தியில் இருந்துச்சு. தவறானதை படிச்சு கொடுத்து, பிழையானதை சொல்லி கொடுத்து, பிழையான வழிகளில் பிள்ளைகளை பழக்கிறதை விட அந்த மாதிரி படிச்சு கொடுக்குற டீச்சர் மார்கள் உயிரோடு இருக்கிறதையும் விட அவங்களோட கழுத்துல கல்லை கட்டிட்டு மேல மிதக்காம ஆழத்திலே சாவடிக்கிறது நல்ல டீச்சர் சொல்றாங்க. அப்ப பாருங்க, டீச்சர் மாருங்க படிச்சு கொடுக்குறாங்க. யாரா இருந்தாலும், அது வீட்டில் அம்மா படிச்சு கொடுத்தா அம்மா ஒரு டீச்சர், அப்பா படிச்சு கொடுத்தா அப்பா ஒரு டீச்சர், ஸ்கூல்ல படிச்சு கொடுத்தா ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ், சர்ச்சில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகளை சரியான முறையில வழிநடத்த பெரிய பாரதூரமான ஒரு பொறுப்பு. இது ஒரு அழைப்பு, அது ஒரு ஊழியம். அதுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கப்படணும்னு சொல்லி சொன்னா அதுக்கேற்ற முறையில் ஆயத்தமா அர்ப்பணிப்போடு நாங்கள் செயல்படுத்த வேண்டும். ஜீசஸ் படிச்சு கொடுக்கறத பொறுத்து அவங்க அன்னைக்கு எஜுகேஷன் சண்டே நான் சொன்னேன், கல்வி ஞாயிறு படிப்பு அவதானம் படுத்தினவர் தான் ஜீசஸ். இயேசுநாதர் எப்பயும் போனதெல்லாம் படிச்சு கொடுத்தாங்க. அவர் பிரசங்கம் பண்ணா அவர் படிச்சு கொடுத்ததை பார்த்து ஆட்கள் பயந்து போனாங்க. இவர் என்ன ஒரு அதிகாரத்தோட படிச்சு கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னாங்க. எங்க இருந்து இவருக்கு இந்த அதிகாரம் சொன்னாங்க. ஆகவே சரியானதை ஆண்டவர் இயேசு அதிகாரத்தோடு படித்து கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு ஜீசஸ் நாங்க ஒரு டீச்சரா, ஜீசஸ் த டீச்சர். உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த ஆசிரியர் இயேசுநாதர் தான். ஏன் அவர் பெரிய பெரிய தியரியெல்லாம் சொல்லி கொடுக்கல. சின்ன சின்ன அப்பப்ப நடக்கிற சம்பவங்களை வச்சுதான் வேற பெரிய பெரிய ஆழமான காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. அரிசியை வச்சு கற்றுக் கொடுத்தாரு. இந்த வானத்து பறவைகளை பாருங்க, அது எதுவுமே கஷ்டப்பட்டு உழைக்காது, அவன் கடவுளால உயிர்ப்பிக்கிறாங்க, என்னது உயிர் விட்டுக்கிறார். புல்லுகளை பாருங்க, அழகா பூத்து இருக்குது. லில்லி புஷ்பங்களை பாருங்க, இது இன்னைக்கு பூத்து வாடி அந்திக்கு போயிரு, அந்த மாதிரி தான் மனுஷன். இந்த மாதிரி அது சாலமோன் கூட அந்த மாதிரி அழகா ஊத்துறது இல்லை. அப்படி நாளாந்தான் கண்ணுக்கு தெரியிற விஷயங்களை பார்த்து தான் படிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய பெரிய சிலபஸ் இருக்கும், டீச்சர்ஸ் கைடு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் படிச்சு கொடுக்குறது தெரியாது சில டீச்சர். ஆண்டவர் இயேசு சிறந்த ஒரு ஆசிரியர். அப்ப இந்த இடத்துலையும் சிறு பிள்ளைய வச்சுதான் ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? நீ தேவனோட ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு சொல்லி சொன்னா சிறு பிள்ளையை போல பரலோக ராஜ்யத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும். சிறு பிள்ளைய போல ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொல்றதுல நிறைய விஷயங்கள். அது ஒண்ணு, சின்ன பிள்ளைகள் எதை சொன்னாலும் நம்பும். அம்மா அப்பா அந்த சின்ன பிள்ளைக்கு இது என்னப்பா இது என்ன அம்மான்னு கேட்கிற நேரம், இதுதான் பாபா இதுதான் பிள்ளைன்னு சொல்லி சொன்னா அந்த பிள்ளை அப்படியே நம்பும், கேள்வி கேட்காது. அதான் நம்பிக்கை. அந்த மாதிரி கிறிஸ்து சொல்லுகிற விஷயங்களை, வேதம் சொல்லுகிற விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, சிறு பிள்ளையை போல எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு தேவை. சிறு பிள்ளைகள் ரெண்டாவது ரொம்ப வெகுளித்தனமா ரொம்ப ஓப்பனா இருப்பாங்க. இன்னைக்கு இப்ப அடிச்சுக்கிடுவாங்க 2 பேர், அடுத்து கொஞ்சம் இந்த சர்வீஸ் முடிஞ்ச பிறகு அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுவாங்க. அவங்களுக்குள்ள குரோதம் இருக்காது, கோபதாகம் இருக்காது, வஞ்சனைகள் இருக்காது. அதான் சின்னாக்கள். பெரியாக நாங்க சண்டை பிடிச்சா பாருங்க, பெரிய பிரச்சனை. சின்னாக்கள் எங்களுக்கு முன்னுதாரணமான ஆக்கள். ஜீசஸ் அதுகளை ரொம்ப அவதானமா சொல்றாரு. மூன்றாவது, சின்ன பிள்ளைகள் எப்பயுமே இன்னும் யாராவது ஒரு ஆள்ல சார்ந்து இருப்பார்கள். அவங்க தனியா அதெல்லாம் போக மாட்டாங்க. நான் அப்படி இந்த கார்ல இருந்து இறங்கி வார நேரம், இந்த பாபா அப்பச்சி போட்டா கிண்ட நான் மாவல்லக்கான்னு சொல்லிட்டு என்ன கையை பிடிச்சிட்டு தான் வந்தார். அவங்களுக்கு எப்பயுமே யாராவது ஒருத்தர் வேணும். அவர்கள் எங்களை சார்ந்திருப்பார்கள். அதை ஏன் நாங்கள் ஊட்டி விடுறோம்? தனியாக சாப்பிடலாது. அவங்க ஒரு ஆளை சார்ந்திருப்பாங்க. பசின்னு சொல்லுவாங்க, அம்மா ஊட்டி விடுங்க, அப்பா ஊட்டி விடுங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஆள் சார்ந்திருப்பாங்க. படிப்புலையும் ஒரு ஆள் சார்ந்திருப்பாங்க. ஆசிரியர்களை சார்ந்திருப்பார்கள். அவங்களுக்கு பாதுகாப்புக்கு யாரும் இல்லை, நாங்க தான் அவங்கள பாதுகாக்கணும். எல்லாத்துலயுமே அவங்க எங்களை டிபெண்ட் ஆகுறார்கள், எங்கள சார்ந்திருக்கிறவர்கள். நாங்க பெரிய ஆளா வந்த பிறகு அதை எதிர்பார்க்க இல்லாது. பெரிய ஆளா வந்தாக நாங்க சார்ந்துறோம், நம்ம சின்ன பிள்ளை மாதிரி இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. நாங்க பெரிய ஆளா வந்தாலும் சில நேரங்களில் சின்ன பிள்ளைத்தனமா நாங்க வேலைகளை பண்ணிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளைத்தனம். சின்ன பிள்ளைகள் பரவாயில்ல, இருக்கு சொல்றதை செய்யுங்க. பெரிய ஆளும் சில ஆக்கள் பாருங்க, பெரிய வயசு போயிருக்கும், சொல்றது புரியாது, சிலதுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, சில இடத்துல சரியா எப்படி நடந்துக்கிறோம்னு சொல்லி தெரியாது, என்னத்தை பேசணும்னு சொல்லி தெரியாது, அப்படியே பேசிட்டு போறது. எந்த இடத்துல எப்படி பேசணும் நாங்க சொல்லுவோம். எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் வளர்ந்திருந்தாலும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியாது. இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமான வேலை.
சின்ன பிள்ளைன்னு அந்த மாதிரி பிரச்சனை செஞ்சா இந்த பூசையில சின்ன பிள்ளைன்னு கத்துனா நாங்க ஏத்துக்கலாம், சின்ன பிள்ளை அது தெரியாது. இந்த சபையில பெரியார்கள் நீங்க கத்திட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது பழக்கம், அது நாங்க சமூகம் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அது நாங்க பெரியாளர் வளர 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 வரை எங்களுக்கு அதிக பொறுப்புகள் இருக்குது. சிறு பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை, அவங்க எப்பயுமே இன்னொரு சார்ந்து இருக்கிறார்கள். நாங்கள் கிறிஸ்து இயேசுவை சார்ந்திருக்க அழைக்கப்படுகிறோம். சிறு பிள்ளையை போல கடவுளுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நாங்க எங்களுடைய சொந்த புத்தியில சாயக்கூடாது, கடவுள்ல நாங்கள் சாய்ந்திருக்கணும். கிறிஸ்து இயேசுல தான் நாங்கள் அடித்தளமாய் இருந்து எங்களுடைய வாழ்க்கையை கட்டணும். ஆகவே நாங்கள் திறந்த மனதோடு இருக்கணும், கிறிஸ்து இயேசுவை சார்ந்திருக்க வேண்டும், அதே போல கிறிஸ்து இயேசுவை நம்ப வேண்டும். அதுதான் ஒரு சிறு பிள்ளைகளோட குவாலிட்டிஸ் மூன்று பண்புகள் வந்து நாங்கள் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவை. விசுவாசம் இல்லாம கடவுள் இயேசு விசுவாசிக்காம கடவுள் ராஜ்யத்துக்கு போகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம கடவுள் ராஜ்யத்துக்குள்ள போகிறாது. இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இல்லாமல் கடவுள் ராஜ்யத்துக்குள்ள போகிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் எல்லாமே ஒருவனுக்கு தான் செய்து வரான். ஆகவே நாங்கள் ஜீசஸை விட்டுட்டு எங்களோட வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே முடியும், நான் எல்லாம் வளர்ந்துட்டேன், எனக்கு வயசு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் எவ்வளவுதான் வயந்து வந்தாலும் நாங்கள் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள், எங்கள் எல்லாரும். ஆகவே அந்த விதத்திலே ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள, கேள்வி இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்து இயேசுவை சார்ந்திருக்க நாங்கள் இந்த நாளிலே பெரியவர்களாக அழைக்கப்பட வேண்டும். சிறு பிள்ளைகளை பார்த்து ஜீசஸ் சொல்றாரு, என்னது அவங்க என்ன கொண்டு வாங்க. இது எங்களுக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு செய்தி. எந்த அளவுக்கு நாங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் வளர்த்தெடுக்கின்றோம். இந்த பிள்ளைகள் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கிற பெற்றோர் நிறைய இருக்கிறீங்க, பிள்ளை இல்லாதவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியும். கல்யாணம் திருமணம் முடித்து ஒரு பிள்ளை இல்லாத பொழுது ஒரு பெண்ணுக்கு, ஒரு மனைவிக்கு ஒரு தாய் என்ற அந்தஸ்து கிடைக்காது. இந்த பிள்ளைகள் தான் உங்களுக்கு இந்த தாய் என்ற அந்தஸ்தை கொடுத்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தகப்பன் என்ற அந்தஸ்தை கொண்டு வந்தது வந்து உங்களோட பிள்ளை தான். இன்னைக்கு நாங்கள் என்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அடிப்போம், அதட்டுவோம், ஏசுவோம், பல பல பிரச்சனைகள். பிள்ளை இல்லைன்னு யோசிச்சு பாருங்க, உங்களை யாருமே ஒரு தகப்பன் என்றோ ஒரு தாய் என்றோ சொல்ல மாட்டாங்க. ஆகும்போது ஒரு பிள்ளையாவது இருந்தா தான் நீங்க தகப்பன் என்ற ஸ்தானத்துக்கு போவீங்க. இல்லை நீங்க வெறுமனே ஒரு ஆம்பளை மட்டும் தான். திருமணம் முடித்து ஒரு ஆம்பளை, திருமணம் முடித்து ஒரு பெண், ஒரு குழந்தை பிறந்த பிறகு நீங்க அம்மா என்ற ஸ்தானத்துக்கு போறீங்க. அப்போ உங்களுக்கு அம்மா என்ற ஸ்தானத்தை கொண்டு வரது யாரு? உங்களோட முதலாவது பிள்ளை. உங்களுடைய அப்பான்ற ஒரு ஸ்தானத்தை உயர்த்துறது யாரு? உங்களோட முதலாவது பிள்ளை. ஆனா இன்னைக்கு அதே அம்மாமார் அப்பாமார் அந்த பிள்ளை இருக்காங்க, அந்த ஸ்தானத்தை உயர்த்தின ஆட்களை எப்படி பார்க்குறாங்க, எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாங்க, எப்படி அவங்களுக்கு சிலைக்கிளி எப்படி அவங்கள உபசரிக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க கணக்கெடுக்கிறதுல வயசு போனீங்க அனாத மரத்தை கொண்டு போய் போடுறது அந்த மாதிரி. ஆகவே பிள்ளைகள் இருந்தனால தான் நானும் இன்னைக்கு ஒரு அப்பாவா இருக்கிறேன். எங்களுக்கு திருமணமாகி 5 வருஷமா பிள்ளைகள் இருக்கிற மனைவி இருக்கிறாங்க. எங்களுக்கு அது பெரிய ஒரு ஆதரவு, பெரிய ஒரு குழப்பம். ஆனால் என்னைக்கு எங்களோட மகள் கிடைச்சாலோ அன்றைக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, நான் ஒரு அப்பாவாயிட்டேன், என்னுடைய மனைவிக்கு ஆஹா நான் ஒரு அம்மாவாயிட்டேன். அப்ப அந்த 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 ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது யாரு? என்னுடைய மகன். எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு மிக முக்கியம். ரெண்டாவது பைபிள்ல சொல்லுது, பிள்ளைகள் கடவுள் கொடுக்கிற கொடை. எங்களுக்கு நிறைய பேர் கிஃப்ட் கொடுப்பாங்க, நான் எதிர்பார்ப்போம். கிறிஸ்மஸ் வந்து பிள்ளைகளை எதிர்பார்ப்பாங்க, சில்ட்ரன்ஸ் டே வந்த பிறகு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. நினைக்கிறேன் கிட்டத்தில் கொடுத்தோமா இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கிடைக்கும். இந்த கிஃப்ட்லாம் இன்னைக்கு இருக்கும், இன்னைக்கே சிலருக்கு உடச்சிக்கிடுவீங்க, உடைக்காம வச்சு நல்லது. இன்னைக்கே வாங்குவீங்க, வீட்டுக்கு போனா உடச்சு தான் கொண்டு போய் பார்ட்ஸ் போகும்போது தெரியாது. கிஃப்ட் எனக்கு போன தெரியல. அந்த மாதிரி எதாவது இருந்தாலுமே அதெல்லாம் இல்லாம போயிடும், அழிந்து போகும். ஆனால் ஆண்டவர்கள் கொடுத்த அளப்பரிய ஆசீர்வாதம் வந்து கிஃப்ட் வந்து கடவுளை கொடுத்த படை தான் பிள்ளைகள். ஆனால் இன்னைக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் பேர் வச்சிருப்போம், நல்ல பேர் இருக்கும், நாய், போய், வா, போ, எல்லாரும் சனியே, அப்படிதான் இன்னைக்கு நான் பேசுறேன். அழகான பேரை தேடி பைபிளையும் தேடி வச்சுட்டு, ஃபாதர்ட்டையும் கேட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சு போட்டு நீ சனிய, நாய், பேய், எருவ மாடு, அந்த மாடு, இந்த மாடுன்ட்டு அப்படிதான் நான் அம்மா பார்த்து கூப்பிடுவாங்க. இங்க வா சனி, எங்க போய் தொலைஞ்ச அப்படிதான் கேட்குறேன். அப்படி கேட்கும், எங்களை போய் பாருங்க கொஞ்சம் அப்படி கேட்கு. ஆகவே கடவுள் எங்களை எப்படி ஒரு பிள்ளைகளை பார்க்கணும்னு சொன்னா, நாய், பேய், எதோ சனின்னு கூப்பிடுறவர் இல்லை. என்னுடைய அன்பான பிள்ளைகளே, என்னுடைய மகனே, மகளே, அப்படித்தான் ஆண்டவர் இயேசு எப்பயுமே கூப்பிடுறார். ஆண்டவர் அப்படித்தான் கடவுள் எங்களை அவ்வாறு தான் அழைக்கின்றார், அரவணைக்கின்றார், ஏற்றுக்கொள்கிறார். எப்பொழுதுமே பிள்ளைகள் நாங்கள் அரவணைக்க பிள்ளைகள் தவறு செய்வாங்க தான், ஆனாலும் அரவணைத்துக் கொள்ளுங்கள். தவறு செய்யற நேரம் தான் பிள்ளைகளுக்கு அதிக அரவணைப்பும் அன்பும் தேவை. அவங்க நல்லா இருக்கிற நேரம் இல்லை, அவங்க விழுந்து போற நேரங்கள் தான் அவனை நாங்கள் அரவணைக்கணும். ஒரு மனுஷன் விழுந்து அழுகிற நேரம் தான் அவனுக்கு ஆறுதல் தேவை. அவன் எலும்பி நின்று சிரிச்சுக்கிட்டு அவனுக்கு ஆறுதல் தேவை. இன்னைக்கு நாங்க பழகி இருக்கோம், நல்லா இருக்கணும்னு ஆக்களோட இருக்கிறது, விழுந்து போறேன்னு அவனை கைவிட்டுருது. ஆண்டவர் நீ விழுந்து போனால் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். யார் விழுந்திருக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க தூக்குறது எங்களுக்கு தேவை. காணாமல் போன மகண்ட கதையில அங்கே தான் பார்க்கணும். அவன் காசெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டு வீணாக்கிட்டு நாசமாக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நேரம் தான் அப்பட அன்பு தெரிஞ்சு திரும்ப வாரான். அப்ப அவனை ஏற்றுக்கொள்றாரு, அழைக்கிறாரு, மகனேன்னு சொல்றாரு, அரவணைக்கிறாரு, அவனை முழுமையாக. அதுதான் கடவுளுடைய அன்பு. இன்றைக்கு பெற்றோர் எங்களுடைய அன்பு எப்படி இருக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு?
சில நேரம் எங்களுக்கு கோபம் போகும். நானும் சில நேரம் கோவப்படுவோம். எங்களுக்கு அதிகமான அன்பு இருக்கிறனால அன்புனாலே கோபம் போகும். நாங்க பிள்ளைகள் அக்கறைனால எனக்கு ஒரு பள்ளம் ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல விளிம்புல போயிட்டு அந்த புள்ள நிக்குதுன்னு சொன்னா நம்ம பிடிச்சி ஏசுவோம். ஏன்? எங்களுக்கு பயம், ஐயோ இந்த பிள்ளை விழுந்துருமே ஒரு அக்கறை தான். ஆனால் எங்களுக்கு அதுல இருந்து நாங்க கொஞ்சம் திரும்பி வராது. நானும் சேர்த்து தான் சொல்றேன், எங்களுக்கு அந்த அதீத அன்புனால நாங்க அன்பை வெளிக்காட்டுறது பிள்ளைகள் எப்படி எரிச்சல்ல, அடிக்கிறதுல, கண்டிக்கிறதுல. ஆண்டவர் சொல்றாரு அப்படி இல்லை, அன்பால நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இது கஷ்டமானது. இது நாங்கள் எவ்வளவுதான் பெரிய ஆக்களா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு சரி ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு. இந்த அளவுக்கு பிள்ளைகளை வளர்ச்சி. ஆகவே தான் சொல்லுவாங்க, அன்புனால தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை நம்பும் அப்படின்ட்டு பவுல் சொல்றாரு. ஆகவே நாங்கள் பிள்ளைகளை நம்பணும். பெற்றோர் தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை நம்புங்க. நம்புறது முக்கியமானது. அவங்க பிள்ளைகளுக்கு என்னைக்காவது இந்த அம்மா என்னை நம்புறாங்க இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, என் மேல அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சிச்சு சொன்னா, என் மேல அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த பெருமதி இல்லாமல் இருக்குது. அவங்க எதையுமே செய்வாங்க. அவை நாங்கள் அவங்களை நம்புறோம் தெரிஞ்சா தான் அவங்க எங்களுக்கு உண்மையை சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்வாங்க. இல்லாட்டி பிள்ளைங்க நிறைய பேர் மறைச்சிருவாங்க. பயப்படக்கூடாது. அம்மா அப்பா பண்ண எமனை கண்டுற மாதிரி இருக்கக்கூடாது. பிள்ளைக்கு ஆசையா இருக்கணும். அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்ற மாதிரி இருக்கணும். இன்னும் சில ஆக்களுக்கு அப்பா ஒருவர் பெரிய ஒரு ஆமி மனுஷன் மாதிரி தான் வீட்டில் இருப்பார். சரியான பயம். சில அம்மா இருப்பாங்க, அப்படி பெரிய அரக்கி மாதிரி இருப்பாங்க. பிள்ளைகள் நடுங்குங்க. அப்படி இருக்கேன் உண்மையிலே. குடும்பத்தில் பிள்ளைகள் அன்பை அடித்தளமாய் கொண்டு சந்தோஷமா இருக்க வேண்டும். அதான் உண்மையிலே ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம்னு சொல்றது. ஆக இன்னைக்கு எங்கள் பெரிய ஆக்கள் எங்களுக்கும் ஒரு பெரிய போதனை இருக்குது, சின்ன ஆக்கள் எங்களுக்கும் ஒரு போதனை. சின்ன ஆக்களுக்கு ஒரு போதனை என்னது? தாய் தகப்பன் மாடுகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வாக்குறுதி எல்லாத்தையும் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் 613 கட்டளைகள் கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் ஒன்னா சுருக்கி ஒரு கட்டளையில் சொல்ல போனா, உன் தாயையும் தகப்பனையும் மதித்து நட. அதை செஞ்சவன்னு சொல்லி சொன்னா எல்லா கடவுளுடைய எல்லா வாக்குறுதியிலும் நாங்கள் நிறைவேற்ற பிள்ளையா தாய் தகப்பனை மதித்து நட. இப்ப தாய் தகப்பனை மதித்து நடக்கிறதுக்கு தாய் தகப்பன் மாறினது பிள்ளைகளை நல்லா ஒரே மாதிரி நேசிக்கணும், அவங்கள மதிக்கணும், அவங்கள நேசிக்கணும், ஆதரிக்கணும். அப்பதான் பிள்ளையும் அதே செய்யும். தாய் தகப்பன் ஒரு சைட்ல மட்டும் இதை செஞ்சு சரி வராது. பிள்ளை மட்டும் நல்லா இருந்துக்கிட்டு அம்மா அப்பா மாறு வந்து சும்மா இருந்து அப்படி வராது. பொறுக்கலாம். அம்மா அப்பா மாறு நல்லா வந்து பிள்ளைகள் அவங்க கீழ்படிலாம். ரெண்டு பேருமே சேர்ந்து போக வேண்டிய ஒரு பயணம். பெற்றோர் பிள்ளைகள் அதுக்குள்ள வருது. இன்றைக்கு கல்வி ஞாயிறு, எஜுகேஷன். இதுக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புவோம். ஸ்கூலுக்கு போனால் எங்களுக்கு டீச்சர்ஸ் மாதிரி இருக்காங்க, அவங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுது. ஆகவே பெற்றோர், பிள்ளைகள், ஆசிரியர்கள் சொன்னால் ஸ்கூலில் இருக்கிற ஆட்கள் மட்டுமில்லை, நல்லதெல்லாம் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குற எல்லாருமே ஆசிரியர்கள் தான். ஃபாதர்ஸ் மாதிரி ஒரு ஆசிரியர்கள் நாங்கள் கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியர். அம்மா அப்பா அம்மா வீட்டில் ஆசிரியர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு இது இருக்குது. அது வெறுமனே உலக பிரகாரமான கல்வி மட்டுமல்ல, இந்த கல்வி மிக முக்கியமானது. ஆண்டவருடைய விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தை, பயபக்தி, ஞானம், ஆன்மீகத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். நீங்க யாராவது விருப்பமா உங்களோட பிள்ளை நல்ல ஒரு டாக்டர் ஆகி, நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகி, கோயிலுக்கே போகாம பாவியா இருக்கிறீங்களா? பாவப்பட்ட ஒரு டாக்டராக இருக்க நாங்கள் விருப்பப்பட மாட்டேன். நல்ல விசுவாசியான ஒரு டாக்டராக தான் இருக்கும். பாவப்பட்ட ஒரு இன்ஜினியராக இருக்க விருப்பப்பட மாட்டோமே. அவர் இங்கே இருக்க மட்டும் இன்ஜினியர் இருப்பாரு, நரகத்தில் போய் நிற்பாரு. இன்ஜினியர் நரகத்தில் நிற்பான், ஒரு டாக்டர் நரகத்தில் இருப்பான். கல்வி இருக்கும், ஆனால் வாழ்வு இருக்காது. எங்களுக்கு நல்ல அவர்கள் நன்றாக கற்று நல்ல ஆன்மீகத்தில் வரணும்னு சொன்னா இது ரெண்டையுமே நாங்கள் பேலன்ஸ் பண்ணணும். உலக பிரகாரமான கல்வி, அறிவு, ஞானமும் தேவை, ஆன்மீகமும் தேவை. ஆண்டவரோடு நாங்கள் சேர்ந்து இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அது இந்த இன்றைக்கு நாங்கள் ஒரு ஞாயிறு எங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஒரு ஞாயிறு, பிள்ளைகளோட சேர்ந்து சந்தோஷப்படுற ஒரு ஞாயிறு. எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளுமே சில்ட்ரன்ஸ் டேயா இருக்கும். பிள்ளைகளுக்கு சந்தோஷம். நாங்கள் அன்னைக்கு மட்டும் ஒரு நாளை வச்சுக்கிட்டு அன்னைக்கு மட்டும் அந்த பிள்ளைக்கு ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு அப்படி இருக்காது. வருஷத்துல 365 நாளுமே அந்த அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். அது நாங்கள் ஒரு நாளுக்கு மட்டும் நாங்கள் அதை வரையறுக்க கூடாது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறுவர்களை அழைத்தார், அரவணைத்தார், ஏற்றுக்கொண்டார், ஆசீர்வதித்தார். நாங்களும் சிறுவர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அனுப்புவோம், அரவணைப்போம், ஏற்றுக்கொள்வோம், அவர்களை ஆசீர்வதிப்போம். அவருடைய சமூகத்துக்கு ஆசீர்வாதமான கரங்களுக்கு நேராக நாங்களும் அவர்களை உயர்த்துவோம். ஆகவே சின்ன பிள்ளைகளை நான் ஒரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கக்கூடாது. அவருடைய சமூகத்தில் நாங்கள் இன்னும் நினைக்கிறேன். நாங்களும் பிள்ளைகளாக அந்த சமூகத்தில் வரணும். நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளலாம், மன்னிப்பை கேட்போம். நாங்கள் இயன்ற அளவுக்கு ஆண்டவருடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ முயற்சி செய்வோம். பிள்ளைகளுக்காக தயவு செஞ்சு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளுக்காக அம்மா அப்பா அம்மா பிள்ளைகள் நீங்கள் எல்லாருமே உங்களோட பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் காலையில் சொன்னேன், சின்ன சின்ன ஜெபங்களை சொன்னாங்க. ஒரு 6 பேர் வந்து அம்மா அப்பா அம்மாருக்காக, என்னோட ஸ்கூலுக்காக, குடும்பங்களுக்காக நிறைய ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட பிள்ளைகளுக்கு அவங்களோட நிலைமையில் அவங்களோட லெவலில் ஜெபத்தை பண்ணுறதுக்கு நாம் பழக்கிறது நல்லது. ஆண்டவரே என்னுடைய அம்மா அப்பாவுக்காக மக்கள் நன்றின்னு சொன்னாலே அது நல்ல ஒரு ஜெபம், தூய்மையான ஜெபம், பரிசுத்தமான ஒரு ஜெபம். அதில் எந்த கல்ல கவனம் இல்லை கெட்ட எண்ணங்களும் பின்னால் இருக்காது. அந்த மாதிரி திறந்த பரிபூர்ணமான முழுமையான ஜெபங்களை சின்ன பிள்ளைகள் தான் எடுப்பாங்க. நாங்களும் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசு கற்றுத்தருகின்ற ஒருவராக ஏற்றுக்கொள்வோம். ஒரு நல்ல டீச்சர் எங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு சொன்னால்
அந்த அந்த நல்ல டீச்சருடைய பிரயோஜனம் எப்போ இருக்கும்? அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பிள்ளைகள் அவங்க நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்வது தான். டீச்சர் நல்லா இருந்து வேலை, டீச்சருக்கு நல்ல விஷயங்களை, ஞானத்தை கற்றுக்கொள்றதுக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் முக்கியம். ஓகே, ஜீசஸ் நல்ல டீச்சர், நல்ல விஷயங்களை எங்கள் பற்றி சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள, அதை உள்வாங்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் தேவை. அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டிய அவசியம். ஆகவே ஏதோ வேறு முன்னேசமாக வாருது, பைபிளை வாசிக்கிறது, அது அப்படி இல்லாமல் ஒரு சம்பிரதாய ரீதியாக இல்லாமல் உண்மையிலே நாங்கள் கருத்தூன்றி வேதத்தை வாசிப்பது, கருத்தூன்றி வேதத்தை ஏற்றுக்கொள்வது, தியானிப்பது மிக முக்கியம். நாளைய ஆண்டு நாமத்துக்கு அர்ப்பணித்து விசேஷமாக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபங்களிலே ஆண்டவர் தாமே எங்களையும் இந்த பிள்ளைகளையும் விசேஷமாக இந்த நாளிலே ஆசீர்வதிப்பார்.